ஒவ்வொரு மகனுக்கும் தன் தந்தையினுடைய நினைவு வந்தாலே நிகழ்வு வெற்றி பெற்றதாக அர்த்தம். அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் முதுமை ஒரு வரம் என்ற ஒரு அழகான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு தனது தந்தையினுடைய நினைவு வந்திருக்கிறது, அவருக்கும் தன்னுடைய தந்தையின் நினைவு வந்திருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தந்தையினுடைய நினைவு வருகிறது என்று சொன்னால் இதைவிட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் ஒவ்வொரு மகனுக்கும் தன் தந்தையினுடைய நினைவு வருவதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றி. உறவுகளை விட உங்கள் வீட்டருகில் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாகும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக விழா நாயகரினுடைய பெரியப்பா ஆறுமுகம் பிள்ளை அவர்கள், ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க நாங்கள் அவரை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உங்கள் கண்ணிற்கு விருந்தாக நடனம் இருக்கிறது, உங்கள் வயிற்றுக்கு உணவாக இரவு உணவும் இருக்கிறது, இன்னும் இருவருடைய பேச்சும் இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் காதுகளை எங்களுக்காக செவிமடுங்கள் என்று சொல்லி நாங்கள் அன்போடு ஐயா ஆறுமுகம் பிள்ளை அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தம்பியின் மருமகன், என்னுடைய தம்பியின் மகளை கட்டிய திருமணம் செய்து கொண்டவர் பரமேஸ்வரி தம்பியின் மகளாவார். அவருடைய கணவர் தான் இந்த புத்தகத்தை தயாரித்து வெளியிடுகிறார்கள். ஒரு 1989 வருடம் செவிலியர் பயிற்சியிலே சேர்ந்து 3 ஆண்டுகள் செவிலியர் பயிற்சி பெற்று அதன் பிறகு அனுபவ ரீதியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கொல்கத்தாவிற்கும் அதன் பின் கோயம்புத்தூரிலே மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மல்டி கோவை மெடிக்கல் சென்டர், பல்வகை மருத்துவம் சார்ந்த ஒரு மருத்துவமனை. அதிலே அங்கே புகழ்பெற்று விளங்கிய டாக்டர் பழனிசாமி அவர்களிடம் இவர்கள் ஒரு உதவியாளராகவே ஆகிவிட்டார்கள். ஏனால் இவருடைய படிப்பு, பண்பு, மரியாதை எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலே இவருடைய செவிலியர் பணியை அவர் மிகவும் பயனுள்ளதாக எடுத்துக்கொண்டார். அவரை இவர் குருவாக நினைத்து இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 92ஆம் ஆண்டிலிருந்தே அரசு பணி கிடைத்து நம்முடைய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே செவிலியராக பணியாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் டிப்ளமோ செவிலியர் படிப்பிலிருந்து பட்டப்படிப்பு படித்து பிஎஸ்சி நர்சிங் படித்து அதன் பின் அவர்களுக்கு எல்லா செவிலியர்களுக்கும் கண்காணிப்பாளராக சூப்பரண்டாக பணி உயர்வு கிடைத்தது. அந்த உயர்வு எல்லோருக்கும் சமமாக கருதி செவிலியர்களை நடத்தி வந்தார்கள். அதுதான் முக்கியமானது. குறிப்பாக என்னுடைய மகள் சகோதரியுடைய மகள் பரமேஸ்வரியும் ஒரு செவிலியர் தான். பெண் நோயாளிகளுக்கும் மற்ற எல்லோருக்குமே பார்க்கக்கூடிய செவிலியர் பயிற்சியை முடித்து அவர்களும் அந்த கல்லூரியிலேயே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருவருடைய பணிகளும் குறிப்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்ட நிலையிலே அந்த அனுபவத்தை வைத்து மதிப்பிற்குரிய மணிகண்டன் அவர்கள் ஒரு புத்தகத்தை தயார் செய்து அதை இங்கே வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனக்கு உங்களுடைய நேரத்தை சுருக்கி பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் அதற்கு பின்னால் என்னுடைய மகள் பரமேஸ்வரியை
ஆடை போர்த்தி சிறப்பித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருவருமே இரவு பகல் என்று இல்லாமல், மருத்துவ பணி என்றாலே இரவும் கிடையாது பகலும் கிடையாது, எந்த நேரமும் பணி செய்கின்ற ஒரு படிப்பும் பணியும். அப்படியான நிலையிலே கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரத தேசத்தை பூராமே ஆட்டி படைத்தது. வேலைக்கு செல்ல வேண்டாம், கடைகளை அடையுங்கள், கோவிலுக்கு செல்பவர்கள் காலையிலே நடை திறந்து அபிஷேகம் செய்துவிட்டு கோவிலை பூட்டி விடுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த தேசம் முழுவதும் அதற்கு கண்டுபிடித்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்த மருந்தை அனுப்பி வைத்து அந்த நோயை கட்டுக்குள் கொண்டாந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே என்னுடைய மகளும் மருமகளும் சிறப்பாக பணியாற்றி, இரவும் பகலும் பாராமல் சிறப்பாக பணியாற்றி அந்த கொரோனாவை நம்மளை விட்டு போவதற்கு பெரும் பணி ஆற்றினார்கள். அவர்களை நாம் மறக்க முடியாது. அதுபோல் பெரிய பெரிய நோய், அதாவது காப்பாற்ற முடியாது என்று சொன்ன பல வகை பெருங்கமான நோய்கள், காச நோய், தொழுநோய், அப்படியெல்லாம் இருந்த நோய்களை அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து அதை அறவே ஒழித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அதை விட 99% ஒழித்து விட்டார்கள். அதற்கெல்லாம் இவர்களுடைய பணி சிறப்பானது. இந்த ஒரு 30 ஆண்டுக்கும் மேலாக கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புஸ்தகத்திற்கு முதுமை ஒரு வரம். அதாவது தான் பணி செய்தவர்கள் பூராமே வயதானவர்களாகவும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த புஸ்தகத்தை வடிவமைத்து வெளியிட செய்து இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை அந்த அச்சடித்து கோத்து செய்வதற்கே ஒரு பெரிய கவனம். அதனுடைய முதல் அட்டையிலேயே அவருடைய அன்னையின் படத்தை போட்டிருக்கிறார்கள். நான் இந்த புத்தகத்தை ஒரு 10 தினங்களுக்கு முன்னாலே நமது மாநகராட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருட்காட்சியான திடலிலே ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வணிக வளாகத்திலே புத்தக திருவிழா நடந்தது. அதிலே இவர்கள் பங்கேற்று இந்த புத்தகத்தை பெரியவர்கள் மூலமாக முதலாக அந்த இடத்திலே அறிமுகம் செய்தார்கள். இந்த புத்தகத்திற்கு பன்னாட்டு நூலுடைய குறியீட்டு எண்ணையும் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இதில் முக்கியமான விசேஷம். இந்த புத்தகமானது 48,501வது பகுதியாக பன்னாட்டு புத்தகங்களிலே ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு தலைப்பு கொடுத்தது முதுமையில் ஒரு வரம். முதுமை என்று சொன்னாலே வயதில் மூத்தவர்கள், வயதானவர்கள். அந்த வயது கிடைத்தது, அந்த மூத்த வயது கிடைக்கிறதுக்கு ஒரு வரம் செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி தான் நானும் நினைக்கின்றேன். அவருடைய அன்னையின் படத்தை பார்த்த பொழுதே எனக்கு அவர்களை நேரில் பார்த்தபோது வணங்க வேண்டும் எண்ணம் வந்தது. அவ்வளவு துல்லியமாக சிறந்த ஓவியர் வள்ளிநாயகம் என்ற சிறந்த ஓவியரை வைத்து இந்த அன்னையினுடைய படத்தை முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறார்கள். புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலுமே போட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர் என்ற இதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் அவருடைய மகன் அகிலேஷ் மணிகண்டன். அதாவது ஒரு காலத்திலே குடும்பத்திலே திருமணமானால் 11 குழந்தைகள் என்ற காலம் போய் 9 குழந்தைகள் ஆகி 7 ஆகி 6 ஆகி 5 4 என்று ஆகி 3க்கு வந்தது. அரசாங்கத்திலே ஒரு உத்தரவு போட்டாங்க,
2 குழந்தைகளுக்கு மேலே யாரும் பெறக்கூடாதுன்னு போட்டாங்க. அரசாங்க பணத்தில் பணிகளில் இருந்தனால 2 முத்துக்களை பெற்று பெருமை செய்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம். அந்த முத்துக்களை பெற்றது மட்டுமாமல் அவர்களை நல்ல படிக்க வைத்து மேன்மை அடைய செய்திருக்கிறார்கள். ஒருவர் பொறியாளர், பேர் என்னமோ இதில் வேலை அகிலேஷ், அந்த ஊர் பேர் என்ன மன்னிக்கும், அகிலேஷ் பொறியாளர், பெல்ஜியத்திலே அயல்நாட்டிலே பணியாற்றுகின்றார். சிறப்பாக பணி செய்கிறவர். அவர்தான் இந்த புத்தகத்தை வெளியிடுபவர். அதுக்கு அடுத்தது இந்த சபரீஷ், ஷியாம் சபரீஷ், பெல்ஜியத்தில் வேலை பார்ப்பவர், பொறியாளர். 2வது பையன் பேர் என்ன, அகிலேஷ். ஷியாம் சபரீஷ் முதலாமவர், முதல் பையன். அவர் தான் பெல்ஜியத்தில் வேலைக்கார், பொறியாளர், இன்ஜினியரிங் பொறியாளர். அதற்கு படித்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது நினைக்கிறேன். அடுத்தவர் அகிலேஷ் மணிகண்டன், இந்த புத்தகத்தை வெளியிடுபவர். அவரும் ஒரு மருத்துவராக பயிற்சி கொண்டிருக்கிறார். டாக்டராக படிச்சிட்ருக்கிறார். 2 முத்துக்களை பெற்று 2ம் ஒரு உயர்வான சாதனத்தை அவர்கள் முயற்சி செய்து அந்த பையன்களை வளர்த்து வருகிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் அவருடைய பயிற்சியையும் பணியையும் சிறப்பாக செய்ய வேண்டும். ஆயுசு தீர்க்கமாக ஆயுசில் இருந்து எல்லா நன்மைகளும் இந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை வடிவமைப்பதற்கு காசி கணினிலயம் என்ற ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக செய்திருக்கிறார்கள். இந்த கொடுக்கப்பட்ட எழுத்தானது படிப்பதற்கு மிகவும் நிறைய ரொம்ப பொடி எழுத்து இல்லாமல் நல்ல படிக்கக்கூடிய வழியில் நல்ல படித்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வாழ்த்துறை வழங்கியவர்கள் சாகித்ய விருது பெற்ற வனதாசன் அவர்கள், அடுத்து டாக்டர் ஐயா அவர்கள். முடிச்சிருந்தேன். அதாவது இன்னொரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சென்ற முறையே இந்த நம்மளோட யார் அகிலேஷ் தானே ரெண்டுமா 2 குழந்தைகளுமே ஒருவர் பொறியாளர், இன்னொருவர் மருத்துவர். இருந்தாலும் கூட அவர்களுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து இப்போ நடனம் ஆட இருக்கிறார்கள். அதனாலே என்னுடைய காலத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அணிந்துரை வழங்கிய டாக்டர் ஜி ராமானுஜி அவர்களை நான் டாக்டர் என்று தான் நினைத்தேன். அவர் ஒரு பெரும் எழுத்தாளரும் கூட. அது மட்டுமல்ல, ஒரு இசையாளரும் கூட. நான் முன்னாலே புல்லாங்குழலை வாசித்து அந்த காலத்திலே பெருமையாக வாழ்ந்தவர்கள் டாக்டர் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். அவர்கள் பாடிய பாட்டதை அவர்கள் பாடி புல்லாங்குழலை வாசித்து காண்பித்திருக்கிறார்கள். சாதாரண நாம் டாக்டர் என்ன என்று நினைத்தாலும் கூட அரசு துறையிலே மனநல டாக்டர், வயதானவர்களுக்கு ஒரு ஆலோசனை மருத்துவம் கொடுக்கின்ற டாக்டர். அவர்களுடைய பணியானது எழுத்து வடிவிலும் இருக்கின்றது, இசை வடிவிலும் இருக்கின்றது. அவர்களுக்கு வந்து இங்கே எங்களுடைய மகனையும் மருமகனையும் மகளையும் வாழ்த்தி பேசியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே இங்கே வந்து பேசியதற்கு நன்றியை என்பால் தெரிவித்து கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.
முக்கியமாக எனக்கு பேச வேண்டிய ரெண்டே ஒன்று தான், அதற்கு மட்டும் அனுமதித்தேன். பல அதாவது இந்த புத்தகத்திலே திரு மணிகண்டன் அவர்கள் ஒரே ஒரு 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். இந்த படக்கம் ஆக்டிலேஷன், அதாவது பொருளடக்கம் கொடுத்து 19 எண்ணங்கள் குளத்திலே உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரையானது படித்து பார்த்தால்தான் அதனுடைய தன்மை விளங்கும். முதியோர் உளவியல், முதியோர் நிதி மேலாண்மை, முதியோர் காப்பீடு, அதே போல் முடித்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடிதம். அம்மாவுடைய உடல்நிலையை கருதி மருத்துவம் பார்த்தார்கள். அந்த மருத்துவம் மூலமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு இவர்களுடனே இருந்து காலமெல்லாம் இருந்து நன்றாக வாழ வேண்டும் வாழ்த்தினார்கள். அதுபோலவே இருவரும் நன்றாகவே வாழ்கிறார்கள். நாம் அவர்களை வாழ்த்துவோம் என்று கரவொலிமாக வாழ்த்துவோம். நன்றி. பேசுவதற்கு வாய்த்தளிப்பதற்கு நன்றி. காலம் கருதி எனதுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதோடு அவருடைய தந்தையார் அவர்களும் அவர்களை மிகவும் கவனமாக வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் அப்போவே ஒரு அறிவுரை, பெரியவர்களை நேரில் பார்க்கும்போது நெஞ்சுக்கு நேரே கரம் கூப்பி வணங்க வேண்டும். ஒரு முக்கியமான அந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது கரங்கூப்பி வணங்க வேண்டும் என்பது. 2வது, சட்டையை போடும்போது மேல் பட்டவனை அவுத்து விட்டு மற்றபடி எல்லா பட்டனையும் அவுத்து விட்டுட்டு சட்டை போடக்கூடாது, எல்லா பட்டன்களையும் போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அறிவுரையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதோடு பல ஊர்களுக்கெல்லாம் சென்று ஓய்வூதியம் பெற்று அதற்காக போராடியவர்கள் இறந்த பின்பு இவர்கள் அதற்கும் போராடி அந்த ஓய்வூதியத்தை பெற்றார்கள். ஆங்கிலேயர் காலத்திலேயே பணி கிடைத்து பணி செய்தவர்கள், சுகாதாரத்துறைகளே பணியாற்றியவர்கள். அவர்களுடைய ஆசையுடன் இந்த குடும்பத்தார் ஓங்கி வளர வேண்டும் என்று எங்களோடு சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஓய்வு பெற்ற தாசில்தார் ஆறுமுகம் பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது.